நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவருடன் ஏற்பட்ட தகராறால் தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி, காவல் நிலையம் வரை சென்ற கணவன் மனைவி விவகாரம். காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை முடிந்த 2வது நாள் கணவன் வீட்டிற்கு சென்ற இளம்பெண். ஆசையாய் காஃபி போட்டு கொடுத்த மனைவி, கோபத்தை மறந்து மனைவி போட்ட காஃபியை பருகிய கணவன். காஃபியை குடித்த சிறிது நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. காஃபியில் பாய்சனை கலந்து கணவனை கொல்ல பார்த்தது ஏன்? நடந்தது என்ன? சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போன மனைவி மனம் திருந்தி திரும்பவும் தன்னை தேடி வந்ததை நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காரு கணவன் அனுஜ் சர்மா. அப்போ மனைவி ஆசையா போட்டு கொடுத்த காஃபி சூடா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வாங்கி படன்னு குடிச்சிருக்காரு. அந்த காஃபில பாசம்தான் இருக்குன்னு நினைச்சவருக்கு பாய்சன் இருக்கும்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. விஷம் கலந்த காஃபிய குடிச்சதும் அனுஜ் சர்மா பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி விழுந்திருக்காரு. அப்போ தற்செயலா வீட்டுக்கு வந்த அக்கா மீனாட்சி தன்னோட தம்பி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் மீனாட்சி எல்லா உண்மையையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகர் பக்கத்துல உள்ள கௌதலிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர் 30 வயசான அனுஜ் சர்மா. இவருக்கும் ஃபரூக் நகரை சேர்ந்த 26 வயசான பிங்கின்ற சனாவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு 2 பேருக்கும் நடுவுல தினமும் சண்டை வந்திருக்கு. அதுக்கு பிங்கியோட எக்ஸ் லவ்வும் எக்ஸ் லவ்வரும் தான் காரணம். அனுஜ் சர்மாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிங்கி வேற ஒரு பையனை காதலிச்சதா சொல்லப்படுது. ஆனா பிங்கியோட பெற்றோர் மகளோட காதலை ஏத்துக்காம அவங்கள வற்புறுத்தி அரட்டி உருட்டி அனுஜ் சர்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பெற்றோரை மீறி எதுவும் பண்ண வேண்டாம், பேசாம அவங்க இஷ்டப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம்னு நினைச்சு பிங்கியும் அனுஜ் சர்மா கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா தன்னோட லவ்வர் கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு போன் கால் அவங்களுடைய மனச தலைகீழா மாத்தி இருக்கு. என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு காதலன் ஃபீலிங்கா பேசினதும் பிங்கி அவனுக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு பாசமா பேசியிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் போன்ல மணி கணக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அனுஜ் சர்மாவுக்கு தெரிஞ்சு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒருத்தனை லவ் பண்ணது தப்பு இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் கிட்ட இப்படி மணி கணக்கா போன்ல பேசுறதும் பழகிறதும் பெரிய தப்பு. அது நம்ம லைஃபையே பாதிக்கும். இதையெல்லாம் விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தொடர்ந்து போன்ல பேசிக்கிட்டே இருந்ததால இனிமே எந்த பசங்க கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா பிங்கி தன்னோட கணவன் சொன்னத ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னு சொல்லப்படுது. பிங்கியோட எக்ஸ் லவ்வால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்குது. ஒரு நாள் கோபத்துல
அனுஜ் சர்மா பிங்கிய போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. உடனே பிங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கணவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதோட கணவன் வீட்டுல இருந்து கிளம்பி தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க. பிங்கி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில கணவன் மனைவிய ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ இப்ப உள்ள காலத்துல கணவன் மனைவிக்குள்ள இப்படி சண்டை வரது சகஜம்தான். கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு போலீஸ்காரங்க அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. என்ன ஆனாலும் இனிமே நான் இவர் கூடலாம் வாழவே மாட்டேன்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து கோபமா கிளம்பி போயிருக்காங்க பிங்கி. அனுஜ் சர்மா கூட வாழவே மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு 2 நாள் கழிச்சு அனுஜ் சர்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல இருந்த அனுஜோட அம்மா, நீ திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம்னு மருமகளை பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இங்க ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன்னு ஏதோ ஒடி வச்சு பேசியிருக்காங்க. ஆனா அத பெருசா எடுத்துக்காத அனுஜும் அனுஜோட அம்மாவும் பிங்கி கூட சகஜமா பேசி பழகி இருக்காங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு சாயங்காலமே கணவனுக்கு காஃபி போட்டு கொடுத்திருக்காங்க பிங்கி. காஃபில சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடியே விஷத்தை கலந்திருக்காங்க. இது தெரியாம காஃபியை குடிச்ச அனுஜ் சர்மா கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. அந்த நேரம் அவரோட அம்மாவும் வீட்டுல இல்ல. தற்செயலா வீட்டுக்கு வந்த அனுஜோட அக்கா மீனாட்சி தான் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அனுஜுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. அனுஜோட அக்கா மீனாட்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு பிங்கிய தேடிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகர்ல நேவி ஆபீசரை அவரோட மனைவியே கொன்னுட்டு உடலை 15 துண்டா வெட்டி ட்ரம்முக்குள்ள அடைச்ச சம்பவம் பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அவுரியா நகர்ல கல்யாணம் முடிஞ்சு 15வது நாளே கூலிப்படைய வச்சு மனைவி கணவனை கொன்ன சம்பவமும் மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த 2 சம்பவங்களை பார்த்து பதறி போன ஒருத்தர் தன்னோட மனைவி வேற ஒருத்தரை காதலிக்கிறத தெரிஞ்சு அவர் கூடவே மனைவிய கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. கேட்டா கணவனை மனைவியே கொலை பண்ண செய்திகளை பார்த்ததுல இருந்து என்னோட மனைவியும் அப்படி செஞ்சிருவாளோன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் மனைவி ஆசைப்பட்டவன் கூடவே கல்யாணமே பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே உத்தரப்பிரதேச மாநிலத்துல கணவனுக்கு மனைவியே காஃபியில விஷம் கலந்து கொல்ல பார்த்த சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அழுது கொண்டே காவல் நிலையத்திற்கு போன் செய்த இளம்பெண் தனது 5 மாத இரட்டை பெண் குழந்தைகள் காணவில்லை என கதற வெளியே சென்றுவிட்டு கூலாக வீடு திரும்பிய இளைஞர் 5 மாத பெண் குழந்தைகளை அடித்து கொன்று குழி தோண்டி புதைத்த கொடூரம். குழந்தைகளை கொலை செய்தது யார்? முதியவர் கண்முன்னே பேத்திகளை கொன்ற இளைஞர் போலீசில் சிக்கினாரா? நடந்தது என்ன? நடுராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா கதறி அழுதுகிட்டே போன் பண்ணி இருக்காங்க. சார், பிறந்த 5 மாசமான என்னோட 2 பெண் குழந்தைகளை காணோம், பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்கலன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. கூடவே என்னோட கணவரும் எங்க போனாருன்னே தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அழுதுருக்காங்க. அந்த அம்மா சொன்ன அடுத்த நொடியே ராஜஸ்தான் சிக்கர்ல உள்ள அனிதா அசோக் யாதவ் தம்பதி வீட்டுக்கு வந்திருக்காங்க போலீஸ். எவ்வளவு நேரமா குழந்தைகளை காணும்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன் சார், திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த என்னோட குழந்தைகளும் கணவர் அசோக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
அசோக்குக்கு போனும் ரீச் ஆகல. எப்படியாவது 3 பேரையும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க அனிதா. அந்த நேரத்துல வேர்க்க விறுவிறுக்க வந்த அசோக் வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க நின்னுட்டு இருந்ததை பார்த்து பதற்றமாகி இருக்காரு. குழந்தைங்க எங்க, இவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னு அனிதா கேட்டிருக்காங்க. தூக்கம் வராததால பக்கத்துல இருந்த பார்க்குக்கு போயிட்டு வந்தேன். என்ன ஆச்சு, எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, குழந்தைகள் எங்கன்னு கேட்டிருக்காரு. குழந்தைகளும் நீங்களும் ரொம்ப நேரமா காணோம், அதான் போலீஸுக்கு புகார் தெரிவிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க அனிதா. என்னது, குழந்தைகளை காணோமா, அப்படி என்ன தூக்கம் உனக்குன்னு மனைவிய சத்தம் போட்டு அடிக்கவும் செஞ்சிருக்காரு. என் குழந்தைகளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார்னு போலீஸோட கால்ல விழுந்து கதறி இருக்காரு அசோக். அடுத்து வழக்கு பதிவு பண்ண போலீஸ்காரங்க குழந்தைகளை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. அப்போ ட்ரெஸ் கிழிஞ்சி கை கால்கள்ல அடிபட்டு வீட்டுக்கு வந்த அனிதாவோட அப்பா என்ன அடிச்சு போட்டுட்டு பிஞ்சு உசுர எப்படிடா கொலை பண்றதுக்கு மனசு வந்துச்சுன்னு அசோக்கோட சட்டைய பிடிச்சு கொந்தளிச்சிருக்காரு. இவனை சும்மா விடாதீங்க சார், இவன் தான் குழந்தைகளை அடிச்சு கொன்னுட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல புதைச்சிட்டான்னு சொல்லி அழுதுருக்காரு. அதை கேட்டதும் அனிதா நொறுங்கி போயிட்டாங்க. முதியவர் சொல்றத கவனிச்ச போலீஸ்காரங்க, என்ன ஐயா சொல்றீங்க, என்ன நடந்துச்சு, தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குறவன் சார், வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு மக வீடு இருக்கிற ஏரியா வழியா நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ அசோக் ஆளில்லாத அந்த இடத்துல பேத்திங்களை சர மாரியா அடிச்சிட்டு இருந்தான். எதுக்காக பிஞ்சு குழந்தைகளை இப்படி அடிக்கிறேன்னு கேட்டு தடுத்தேன். என்ன தள்ளி விட்டுட்டு குழந்தைகளை கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டான் சார்னு கதறி இருக்காரு. அதுக்கு பிறகு அசோக்க ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு. சிகர்ல உள்ள அனிதா அசோக்குக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருக்குது. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட அனிதாவை தாங்குன்னு தாங்கி இருக்காரு. கொஞ்ச நாள்ல அனிதா கர்ப்பமாகி இருக்காங்க. அதுக்கு பிறகு மனைவிய கண்ணும் கருத்துமா கவனிச்சுட்டு வந்த அசோக் தனக்கு ஆண் குழந்தைகள் தான் வேணும்னு அனிதா கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. நாட்கள் போக போக அசோக்கோட நடவடிக்கைகள்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கு. ஆண் குழந்தை மட்டும் பெத்து கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு அனிதா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அனிதா அதை பெருசா எடுத்துக்கல. 2024 நவம்பர் 4ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு அனிதாவுக்கு பிரசவ வலி வந்திருக்குது. உடனே அனிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன அசோக் மனைவியோட அப்பா அம்மா எல்லோருக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து சொந்தக்காரங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அனிதாவுக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்குது. ஆண் குழந்தையாதான் இருக்கும்னு ஆபரேஷன் தியேட்டர் வெளியே ஆவலோட நின்னுட்டு இருந்த அசோக் கிட்ட, உங்களுக்கு அழகான இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குன்னு நர்ஸ் சொல்லி இருக்காங்க. பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன அசோக் குழந்தைகளோட முகத்தை கூட பார்க்காம அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பி இருக்காரு. அதுக்கு பிறகு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அனிதா. வீட்டுக்கு வந்து கணவனை சமாதானம் பண்ணிடலாம்ங்கிற நினைப்புல வந்த அனிதா அசோக் கிட்ட நரக வேதனைய அனுபவிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆனப்ப இருந்த லவ் குழந்தைகள் பிறந்ததும் குறைஞ்சிடுச்சு. பெண் குழந்தைகளை பெத்து கொடுத்திருக்கன்னு சொல்லி தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவிய போட்டு அடிச்சு துன்புறுத்தி இருக்கான் அசோக்.
அப்போ கொலை வெறியோட இருந்த அசோக் மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் தன்னோட குழந்தைகளை தூக்கிக்கிட்டு ஆள் இல்லாத இடத்துல வச்சு அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம உயிரிழந்த குழந்தைகளை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்ச அசோக்க அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. வீட்டின் மொட்டை மாடியில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த முதியவர், வீட்டின் படுக்கை அறையில் சடலமாய் கிடந்த மனைவி, போலீஸ் கையில் சிக்கிய 2 பக்க கடிதம், லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த அதிர்ச்சி விஷயங்கள், வயதான தம்பதி உயிரிழந்தது எப்படி, அவர்களது மரணத்திற்கு யார் காரணம், லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ன? எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள வீட்டு மொட்டை மாடியில தாத்தா ஒருத்தர் இறந்து கிடக்காரு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ வீட்டு மொட்டை மாடியில உள்ள வாட்டர் டேங்க் பக்கத்துல சுமார் 80 வயசு மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இறந்து கிடந்திருக்காரு. அவரோட கழுத்துல இருந்தும் கை மணிக்கட்டுல இருந்தும் ரத்தம் வழிஞ்சிருக்குது. கையில ரத்தம் படிஞ்ச கத்தியும் இருந்திருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பெட்ரூம்ல உள்ள பெட்ல 75 வயசு மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியும் இறந்து கிடந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் போலீஸே குழம்பி போய் நின்னுட்டு இருந்தப்பதான் வீட்டுல இருந்த ஒரு லெட்டர் போலீஸ் கையில சிக்கியிருக்கு. அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம்தான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. கர்நாடகாவுல பெலகாவி பக்கத்துல உள்ள கானாப்பூர் பகுதியை சேர்ந்த 82 வயசான சாண்டன் நசரேத்தும் அவருடைய மனைவி 75 வயசான பிளாவியானாவும் தங்களோட வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு குழந்தைங்க கிடையாது. மகாராஷ்டிரா மாநில தலைமை செயலகத்துல வேலை பார்த்த சாண்டன் நசரேத் ஓய்வுக்கு அப்புறம் கர்நாடகாவில் உள்ள கானாப்பூருக்கு வந்து மனைவியோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் நசரேத்தோட செல்போனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. நசரேத் கிட்ட பேசினவரு தன்னோட பேரு சுமித் பிராரின்னும் தான் டெல்லி கிரைம் பிரான்ச்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி இருக்காரு. சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு கேட்டதுக்கு உங்களோட செல்போன் நம்பர் சட்ட விரோத செயல்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால உங்களை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க வேண்டியிருக்கு, எங்க இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே பதறி போன நசரேத் நாங்க எந்த தப்புமே பண்ணல சார், எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. உங்க செல்போன் நம்பரை வச்சுதான் நீங்களும் குற்ற செயல்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களை அரெஸ்ட் பண்ணிருவோம்னு மிரட்டும் தொனியில பேசியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க உயர் அதிகாரி ஒருத்தர் உங்ககிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு, வீடியோ கால்ல வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே நசரேத்தும் வீடியோ கால்ல வேற ஒருத்தர் கூட பேசியிருக்காரு. அவர் தன்னோட பேர் அனில் யாதவ்னும் தான் டெல்லி கிரைம் பிரான்ச் ஆபீசர்னும் சொல்லியிருக்காரு. அந்த அனில் யாதவுக்கு பின்னாடி டெல்லி கிரைம் பிரான்ச்னு பெரிய போர்டு இருந்திருக்கு. அதை வச்சு உண்மையிலேயே போலீஸ் ஆபீசர் தான் பேசுறாங்கன்னு அந்த வயசான தம்பதி நம்பி இருந்திருக்காங்க. நசரேத் கிட்ட வீடியோ கால்ல பேசின அந்த அனில் யாதவ் உங்க செல்போன் நம்பரை வச்சு போதைப் பொருள் விற்பனை நடந்திருக்கு, அதே மாதிரி சட்டவிரோத விளம்பரத்திலையும் உங்க செல்போன் நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கு, உங்களை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கணும்னா 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அப்படி பணத்தை கொடுக்கலன்னா உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு மிரட்டி இருக்காரு. நாங்க எந்த தப்புமே பண்ணல,
வயசான காலத்துல எங்களை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு நசரேத்தும் அவருடைய மனைவி பிலாவியானாவும் வீடியோ கால்ல எவ்வளவோ கெஞ்சியும் அவங்க மனசே இறங்கல. கண்டிப்பா பணத்தை கொடுத்தே ஆகணும், இல்லனா ஸ்பெஷல் டீமை உங்க வீட்டுக்கு வர சொல்லிருவோம்னு மிரட்டி இருக்காங்க. வேற வழி இல்லாம கையில இருந்த பணம், வீட்டுல இருந்த தங்க நகைகளை வித்து கிடைச்ச பணம், அது போக தெரிஞ்சவங்க கிட்ட கடன்னு மொத்தம் 50 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க சொன்ன பேங்க் அக்கவுண்டுக்கு போட்டு விட்டுருக்காரு நசரேத். அடுத்து 2 நாள் அமைதியா இருந்தவங்க திரும்பவும் நசரேத்துக்கு போன் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கு அந்த விவரத்தை சொல்லுங்கன்னு கேட்டு மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க, நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டோம், அதோட விட்டுருங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அப்பவும் கேட்காத அந்த நபர் எங்களுக்கு மேலும் கொஞ்சம் பணம் வேணும், அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து உங்களை முழுசா விடுவிக்க முடியும்னு சொல்லி இருக்காங்க. எங்க கிட்ட வேற எந்த பணமும் இல்ல, இருந்த எல்லாத்தையும் கொடுத்தாச்சுன்னு நசரேத் சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சைபர் குற்றவாளிகளோட டார்ச்சர் தாங்க முடியாம அந்த வயசான தம்பதி விபரீத முடிவை எடுத்திருக்காங்க. பிளாவியானா விஷத்தை குடிச்சு இறந்து போயிருக்காங்க. நசரேத் மொட்டை மாடிக்கு போய் கத்தியால தன்னோட கழுத்தையும் கை மணிக்கட்டையும் அறுத்துக்கிட்டு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு. இந்த விஷயம் எல்லாமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நசரேத் எழுதி வச்சிருந்த கடிதம் மூலமா தெரிய வந்திருக்கு. அந்த லெட்டர்ல நாங்க யாரோட தயவுலையும் வாழ விரும்பல, போன்ல எங்களை மிரட்டினவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், வீட்டில் இருக்கிற நகையை வச்சு கடன் கொடுத்தவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, நாங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய சடலங்களை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி வச்சிருங்க, டாக்டருக்கு படிக்கிற பசங்களோட படிப்புக்கு உதவியா இருக்கட்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2 சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ் நசரேத்தோட செல்போன், ரத்தம் படிஞ்சிருந்த கத்தி, எழுதி வச்சிருந்த லெட்டரையும் கைப்பற்றி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வயதான தம்பதியை ஏமாத்தி 50 லட்சம் ரூபாய் பறிச்சதோட மேலும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள விபரீத முடிவுக்கு தூண்டின சைபர் குற்றவாளிகளை போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. 17 வருடங்களுக்கு பிறகு சிஎஸ்கேவை தோற்கடித்த ஆர்சிபி ஐபிஎல் வரலாற்றிலேயே முதன் முறையாக சேப்பாக்கத்தில் விண்ணை முட்டும் அளவிற்கு கேட்ட ஆர்சிபி ரசிகர்களின் சத்தம். ஆர்சிபி வெற்றியை கொண்டாடலாம் என கூறி மர்டர் பிளான். நண்பனை இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கிய கும்பல். இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு என்ன காரணம்? குற்றவாளிகளை போலீஸ் கைது செய்தார்களா? ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையா சேப்பாக்கம் கிரவுண்டுல எங்க திரும்பினாலும் ஆர்சிபிங்கிற சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா 17 வருஷத்துக்கு அப்புறம் சேப்பாக்கத்துல வச்சு ஆர்சிபி சிஎஸ்கேவை தோற்கடிச்சிருக்குது. அது சோர்ந்திருந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எனர்ஜி டானிக் குடிச்ச மாதிரி இருந்திருக்கு. தலைகால் புரியாம குஷியில இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லோரும் சாலா கப் நமதேங்கிற கனவு உலகத்துல மிதந்துட்டு இருந்த நேரத்துல வாடா மச்சான் நாம்பளும் ஆர்சிபி வெற்றிய செலிப்ரேட் பண்ணலாம்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போய் அவரோட கதையவே முடிக்க பார்த்திருக்காங்க. சென்னை பெருங்குடியில நடுராத்திரி 1 மணிக்கு ஒருத்தர் காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் பலமா கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் ஓடி போய் பார்க்க அங்க இளைஞர் ஒருத்தரை 4-5 பேர் சேர்ந்து கண்மூடித்தனமா அடிச்சதோட தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டுட்டு
எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு இளைஞரை கொலைவெறித்தனமா அடிச்ச இளைஞர்கள் யாரு, இளைஞர்களுக்கு அப்படி என்ன கொலை வெறின்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். முதல் கட்டமா இளைஞரை தாக்குனவங்க அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஒன்னு விடாம செக் பண்ணியிருக்காங்க. அதுல தான் இளைஞரை தாக்குன 5 பேரோட அடையாளத்தை கண்டுபிடிச்ச போலீஸ்காரங்க அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் தேடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவான இளைஞர்களை போலீஸ் ரவுண்டு கட்டி தட்டி தூக்கி இருக்காங்க. அடுத்து 5 பேரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு வந்து அவங்க ஸ்டைல்ல விசாரணை பண்ணியிருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில தாக்குதலுக்கு ஆளான இளைஞரோட பேரு ஜீவரத்தினம் அப்படிங்கிறதும், அவர் மேல தாக்குதல் நடத்தினது வேற யாரும் இல்ல அவருடைய ஃப்ரெண்டு அப்பு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில வாழ்ந்துட்டு வர அப்பு மேல ஏகப்பட்ட திருட்டு கேஸ் நிலுவையில இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேளச்சேரியை சேர்ந்த ஜீவரத்தினமும் பல இடங்கள்ல திருட்டுல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றத வாடிக்கையா வச்சிருக்காரு. அப்புவுக்கும் ஜீவரத்தினத்துக்கும் ஜெயில தான் பழக்கமே ஏற்பட்டிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த பழக்கம் இப்ப வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜாமீன்ல வெளியே வந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிக்கிறது, வெளியே போறதுன்னு இருந்திருக்காங்க. அப்பு வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போன ஜீவரத்தினம் நண்பனோட மனைவின்னு கூட பார்க்காம தவறா நடந்துகிட்டதா சொல்லப்படுது. மனைவி கிட்ட தப்பா நடந்துகிட்டதா ஜீவரத்தினம் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு அப்பு. அவன் தனியா கையில மாட்டினா கதைய முடிச்சிடணும்னு கொலை வெறியோட சுத்திட்டு இருந்திருக்காரு. மார்ச் 28ஆம் தேதி அப்புவும் ஜீவரத்தினமும் தன்னோட நண்பர்கள் 4 பேர் கூட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் அப்புவுக்கு போன் பண்ணின அவங்களுடைய மனைவி வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மது போதையில மட்டையாகி இருந்த அப்புவோட போன் காலை ஜீவரத்தினம் எடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அப்புவோட மனைவியை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஜீவரத்தினம் போக அவங்க ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிருக்காங்க. என் கணவரை தான் வர சொன்ன, நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போதையில இருந்த ஜீவரத்தினம் அவங்களோட கைய பிடிச்சு இழுத்து தவறா நடந்திருக்காரு. அடுத்து அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனவங்க ஜீவரத்தினம் தன்கிட்ட நடந்துகிட்டத பத்தி கணவன் அப்பு கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரம் அடைஞ்ச அப்பு ஜீவரத்தினத்தோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஜீவரத்தினத்துக்கு கால் பண்ண அப்பு, வா மச்சான் ஆர்சிபி வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணலாம்னு கூப்பிட்டு இரும்பு ராடால சர்ற மாரியா அடிச்சிருக்காங்க. இத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில வெளிவந்திருக்கு. அடுத்து அப்பு அஜய்னு மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். ஜெபம் செய்து பில்லி சூனியத்தை அகற்றுவதாக கூறி பெண்களிடம் நகைகளை பறித்துக் கொண்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மதபோதகர், பட்டதாரி பெண்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி தனிமையில் இருந்ததோடு வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டல், டார்ச்சர் தாங்க முடியாமல் லெட்டர் எழுதி வைத்துவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட பிஎட் கல்லூரி மாணவி, அக்கிரமத்தில் ஈடுபட்ட மதபோதகர் சிக்கியது எப்படி? மனசாட்சி இல்லாத மதபோதகருக்கும் அவரது கார் ஓட்டுநருக்கும் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? ரெண்டாயிரத்து 16வது வருஷம் நெல்லை சங்கர் நகரை சேர்ந்த 34 வயசு பொண்ணு தாழையூத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மத போதகர் மேல கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சார்,
எங்க வீட்ல காரணமே இல்லாம அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. அதோட எதை தொட்டாலும் பிரச்சனையில போய் தான் முடிஞ்சது. அதனால வீட்ல இருந்த எல்லோருமே மன உளைச்சல்ல இருந்தாங்க. அந்த நேரம் தூத்துக்குடி கோவில்பட்டி பக்கம் பசுவந்தனையில உள்ள பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேலுவோட தனக்கு அறிமுகம் கிடைச்சதா சொல்லி இருக்காங்க. எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைய சொந்தக்காரங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்ட பாஸ்டர் உங்க வீட்ல எல்லோருக்குமே பில்லி சூனியம் வச்சிருக்கிறதாவும் ஜெபம் செஞ்சு அந்த பில்லி சூனியத்தை பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுருவன்னு சொல்லி இருக்காரு. எப்படியோ பட்ட கஷ்டத்துக்கு நிம்மதி கிடைச்சா போதும்னு நினைச்ச அந்த இளம் பெண்ணும் பாஸ்டரோட வார்த்தைய நம்பி இருக்காங்க. ஜெபம் செய்யணும், நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்கன்னு பாஸ்டர் சொன்னதும் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அந்த பொண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேல். ஏன் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, யாருமே இல்லையேன்னு கேட்டப்போ பில்லி சூனியத்தை அடியோட விரட்ட இதுதான் சரியான இடம்னு சொன்ன பாஸ்டர் வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணினதோட அவங்க அணிஞ்சிருந்த 10 சவரன் நகைகளையும் பறிச்சிருக்காரு. ஆளில்லாத காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணால உயிர் பிழைக்கதான் முடிஞ்சதே தவிர எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளம் பெண்களையும் குறி வச்ச பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேல் வேலை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு நம்பிக்கை கொடுத்து அந்த பொண்ணுங்க கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. அதோட அந்த பெண்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அடுத்தடுத்து தனிமையில இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்படி தனிமையில இருக்க வரலன்னா சமூக வலைதளங்கள்ல உன் வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகும் பாக்குறியான்னு மிரட்டி இருக்காரு ஜோஸ்வா இமானுவேல். அடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவிகளையும் டார்கெட் பண்ணின பாஸ்டர் பாப்பான் குளத்துல ஒரு பிஎட் கல்லூரி மாணவி கிட்ட நீ படிச்சு முடி, நீ அரசு வேலைக்கு போறதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லி இருக்காரு. அதை நம்பின மாணவியும் பாஸ்டர் சொன்ன இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா வழக்கம் போல தன்னோட குறுக்கு புத்திய காட்டின ஜோஸ்வா இமானுவேல் அந்த மாணவிய நிர்வாணமா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு 6 சவரன் நகையையும் பறிச்சிருக்காரு. பாஸ்டரால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோருமே போலீஸ்ல புகார் கொடுத்தப்போ விரக்தி அடைஞ்ச பிஎட் மாணவி மட்டும் தன்னோட விபரீத முடிவுக்கு ஜோஸ்வா இமானுவேல் தான் காரணம், அவரை சும்மாவே விடாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னாடி பாஞ்சு உயிரை மாச்சுக்கிட்டாங்க. பாஸ்டரோட களவாணித்தனத்துக்கு விருதுநகர் சாத்தூரை சேர்ந்த வினோத் குமாரும் பக்க பலமா இருந்திருக்காரு. பாஸ்டரையும் பக்கவாத்தியம் வினோத்தையும் கைது செஞ்சு சிறை கம்பிக்குள்ள போட்டாங்க போலீசார். இந்த வழக்கு விசாரணை நெல்லை மகிழா நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேல், கார் ஓட்டுநர் வினோத்குமார் 2 பேருக்கும் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. பல பெண்களோட வாழ்க்கையவே சீரழிச்ச பாஸ்டருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையெல்லாம் போதாதுங்கிறது பல பெண்களோட ஆதங்கம். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவை. நிகழ்தகவு